அப்போ வெண்பாப்பட்டின்னு ஒன்று கவிதை நடத்திட்டு இருந்தார். ஓஹோ. அதுக்கு நிறைய வெண்பாக்கள் நிறைய வரும். ஓ. போட்டி நடத்துகிறாரு. அதில் செலக்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 10 போட்டு அந்த 10ல் எது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு 100 ரூபா பரிசுங்கிற மாதிரி நடத்திட்டு இருந்தார். நான் சொன்னல எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போவே நான் வெண்பா இலக்கணங்கள் அது அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன். கபிலன் அந்த மாதிரி பெரிய ஆசிரியர்கள் இருந்ததெல்லாம் நிறைய அடிப்படை என்ன, இலக்கணம் என்ன, சீர் என்ன, அசை என்ன, எதுக்கு என்ன, மோன நிறைய படிச்சிருக்கிறேன். விருப்பப்பட்டு படித்தது அதெல்லாம் இப்போ உபயோகப்பட்டது. நானே செலக்ட் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஆனால் வெண்பாவெல்லாம் நீ செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி தமிழ் பித்தன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்பார். அப்புறம் அந்த பொறுப்பே எங்கிட்ட விட்டார். ஃபென்டாஸ்டிக். நீங்கள் செலக்ட் பண்ணி போடு, 100 வரும். அது பூரா மட்டமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், புத்திசாலித்தனமாக இருக்கும், கவரில் இருக்கும், கார்டில் இருக்கும், எல்லாம் அதில் வந்து நிறைய இவ்வளோ இருக்கும். அதை படித்து பார்த்து தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 100 வந்துன்னா 150 வந்துன்னா ஒரு 10 செலக்ட் பண்ணி போடுவோம். இது ஒரு தரம் அதில் வந்து ஏதோ ஒரு சீர் தப்பாக சீரோ அசையோ தப்பாக இலக்கண பிழை உள்ள ஒரு பாடலை நான் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு அதை செலக்ட் பண்ணேன். கருத்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. படிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இலக்கண பிழை இருந்தது. ஓஹோ. அதை நான் கவனிக்கல. அப்போ இந்த பத்திரிகை வெளியானதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து தமிழ் பித்தன்ட்ட ரொம்ப சத்தம் போட்டார். என்ன தமிழ் பித்தன் நீங்கள் கவனிக்கிறீங்க? உங்களெல்லாம் நம்பி பத்திரிகை விட்டு போனேன், என் பேர் என்ன ஆகுது? ஒரு பிழை உள்ள பாட்டுக்கு நீங்கள் வந்து பரிசு கொடுத்துருக்கீங்க. படிக்கிறவங்க ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன கவிஞன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான், இவருக்கு வெண்பா இலக்கணமே தெரியலன்னு நினைக்க மாட்டானா? நீங்கள் செஞ்ச தப்புன்னு அவங்களுக்கு தெரியுமா? கண்ணதாசனுக்கு தெரியலன்னு நாளைக்கு எழுதுவான். என் பேரையே கெடுத்துட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு போயிட்டார். அவர் கோவம் வந்தால் உடனே கடன்னு பேசுவார், போயிடுவார். கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவார். அந்த கோவம் தெரியும். அந்த கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது பதில் பேசக்கூடாது, நம்ம கம்மன் இருக்கணும். கம்மன்னு பேசாமல் தமிழ் பித்தன் பேசாமல் இருந்துட்டார். எனக்கு இங்கே கடன்னு ஆடுது. ஏன்டா தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரிங்களா.